அறிகுறிகள் ஒன்றுமே கிடையாது. அதுதானே இந்த அந்த எய்ட்ஸில் வந்த பிரச்சனையே அதுதானே. எய்ட்ஸ் நோயாளி உங்களாட்டம் என்னாட்டம் தான் இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாது. ரத்த பரிசோதனை பண்ணால் தான் விஷயமே தெரியும். கட்டுப்படுத்த முடியாத வயிற்றுப்போக்கு, எடை குறைவு குறைஞ்சிக்கிட்டே போகும். தினசரி எடை குறைவு ரிமார்க்கபுளாக இருக்கும். இப்படியோ அது ஒரு நாளைக்கு ஒரு கிலோ குறையிற அளவுக்கு வேகமான எடை குறைவு இருக்கும். ஆரம்பத்தில் அது வந்து புற்றுநோயோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் அது புற்றுநோய் இல்லை எய்ட்ஸ் நோய்ங்கிறது தெரிஞ்சது. இதெல்லாம் இருந்தது. அப்புறம் வந்து நம்ம வந்து ரத்த வெள்ளணுக்களை வந்து கணக்கு போட்டு பார்த்தோம். ரத்த வெள்ளணுக்களை பரிசோதனை பண்ணி அது குறைஞ்சிருந்ததுன்னா அதை வச்சு நாம் கண்டுபிடிச்சோம். அப்போ வந்து நமக்கு பரிசோதனை பண்ணுறதுக்கு வசதிகள் இல்லை. இப்போ வந்து பிசிஆர் டெஸ்ட்லாம் இப்போ ரொம்ப சுலபமாக இருக்குது. பிசிஆர் டெஸ்ட் வச்சு நம்ம பண்ணி பார்த்துக்கலாம். மருந்துகளும் இருக்குது. ஜிடோடின் போன்ற ரேட்ரோவே அந்த மருந்துகள் எல்லாம் இன்றைக்கி இருக்குது. அந்த மருந்துகள்லாம் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணலாம். அன்னைக்கு அதெல்லாம் விலை ஜாஸ்தி. ஜிடோடின்லாம் கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு விலை இருக்குது. இன்றைக்கி அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதனால் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்.